ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு தீர்க்க தரிசன உலகம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் மூலமாகவே முன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, அதிலும் பிரதானமாக தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் அது எப்படி இனி வரப்போகிற தீர்க்க தரிசனங்களுக்கு முன் அடையாளமாக அப்பொழுதே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்த சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேல் பல காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாலும் பர்டிகுலராக அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் இனி வரப்போகிற உலக சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து என்பது சாத்தான். அவன் வரும்பொழுது கவனம் உள்ளவர்கள் தவிர வேறு யாருமே அவன் சாத்தான் என்று அறிய முடியாதபடி ஒரு பக்கம் கடவுள் மாதிரி காமிப்பான் ஆன்மீகத்தில், இன்னொரு பக்கத்தில் பெரிய ஞானி மாதிரி காமிப்பான், மூன்றாவது பக்கத்தில் இஸ்ரவேலை நேசிக்கிறவன் போல காண்பிப்பான், நாலாவது பக்கத்தில் தேசங்களை ஒருங்கிணைத்து நல்லாட்சி கொடுக்கிறவனை போல காண்பிப்பான். இப்படிலாம் காமிச்சு ஜனங்களை வஞ்சிப்பான். அதனால தான் தானியேலின் காலத்தில் இருந்தே அவனை குறித்த பல வெளிப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்து இந்த உலகத்தில் முழு கட்டுப்பாட்டை பிடிப்பதற்கு முன்னால் அது ஏற்கனவே இந்த உலகத்தில் இறங்கி வந்து அது பலர் மூலம் கிரியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி, அந்திகிறிஸ்துங்கிறது பழைய பாம்பாகிய லூசிஃபர், பிசாசு இருக்கு பாருங்க, அதனுடைய திரித்துவத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. சாத்தானுக்கு 3 திரித்துவம் இருக்கிறது. ஒன்று பழைய பாம்பாகிய சாத்தான், 2வது மிருகமாகிய அந்திகிறிஸ்து, 3வது கள்ள தீர்க்கதரிசி. இது 3மே சாத்தானுடைய ஆவிதான். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இந்த 3 திரித்துவமாக சாத்தான் செயல்படுகிறான். மனிதன் கூட திரித்துவமாக சரீரம், ஆவி, ஆத்துமாவாக நாமும் செயல்படுகிறோம். அப்போ இந்த சாத்தானுடைய காரியத்தில் மிக முக்கியமானது அந்திகிறிஸ்து. இந்த அந்திகிறிஸ்து ஒட்டுமொத்த உலக தேசங்களின் மேலே ராஜாவாய் வருவதற்கு முன்பாக ஏற்கனவே உள்ளே இறங்கி வந்துட்டான். அதைத்தான் யோவான் சொல்லும்போது சொல்லுவார், நீ வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே அந்த அந்திகிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் இப்பொழுதே அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இந்த அந்திகிறிஸ்துகள் என்ன செய்கிறாங்கன்னா, வரப்போகிற அந்திகிறிஸ்து இருக்கிறான்ல அவனை பிரதிபலித்து காமிக்கிறாங்க. முழுசா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரதிபலித்து காமிக்கிறாங்க. கடைசியில் அந்த ஸ்பிரிட் அப்படியே உள்ளே வந்து கிரியை செய்து கடைசியில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தும். இது எதனுடைய மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அந்திகிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அல்லது பிதா என்ன செய்கிறாரோ அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து தன்னை பல வேதாகம கேரக்டர்கள் மூலம் அவருடைய பிரதிபலிப்பை உங்களால் பார்க்க முடியும். இயேசுவுக்கு முன் அடையாளமானவர்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அதில் இயேசுவின் குணாதிசயங்கள் பல காரியங்கள் அப்படியே அதில் பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு முழுவதுமாக இந்த உலகத்தில் வெளிப்படுறதுக்கு முன்னால் அவர் பலர் மூலம் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் சாத்தானும் என்ன செய்ய போகிறான், தான் முழுசுமாக இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் அவன் அப்படியே பிரயாணம் பண்ணி வருகிறான். இயேசுக்கு முன் அடையாளமானவர்கள் என்று சிலரை நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்ககிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அல்லது அவருடைய கிரியைகள் பிரதிபலித்திருக்கும். பைபிளில் இதுக்குன்னே ஒரு தனி டீச்சிங்கே இருக்குது. இயேசுவை பிரதிபலித்தவர்கள் அவங்களெல்லாம் இயேசுவை, இனி வரப்போகிற இயேசு இப்படித்தான் இருக்கிறார் என்று காமிச்சிருப்பாங்க. அவங்க முழு வாழ்க்கையிலையும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இத்தனை % இவ்வளோ உள்ள காரியங்கள் இயேசுவை பிரதிபலிக்கும். முதல் ஆள் யாருன்னு பார்த்தா ஆபேல் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தவர். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சில குணாதிசயங்கள் ஆபேல் இடத்திலே பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். ஆபேல் ஒரு நல்ல மேய்ப்பன், இயேசு ஒரு நல்ல மேய்ப்பர்.
அதே மாதிரி ஆபேல் பாருங்க, தான் செய்யாத குற்றத்திற்காக முதல் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டவன். ஆபேல் பழைய ஏற்பாட்டுக்கு வேதத்தில் முதல் இரத்த சாட்சி ஆபேல். புதிய ஏற்பாட்டு காலத்தின் முதல் இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்து. இயேசுவும் தான் செய்யாத குற்றத்திற்காக தன் சகோதரர்களாலே கொலை செய்யப்பட்டார். ஆபேல் யாரோ வந்து விரோதிகள் கொல்லல, சொந்த சகோதரன். அதே போல இயேசுவை கொன்றவர்கள் அந்நியர்கள் அல்ல, அவருடைய சொந்த இனத்தாரே அவரை கொன்றார்கள். அப்போ ஆபேலுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். மாத்திரம் இல்லை, ஆபேல் மரித்தும் அவருடைய இரத்தம் பேசியது. இயேசு மரித்தும் அவருடைய இரத்தம் பேசுகிறது. வேதத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ மரித்தும் இன்னும் பேசுகிறது யாரு அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவை வேதம் அப்படி அடையாளப்படுத்துகிறது. 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். மரித்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து இப்போவும் பேசுகிறார். ஆபேலும் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆபேலுடைய சரித்திரத்தில் முழுசும் இயேசுவை பார்க்க முடியாது. முழு இயேசு அவருடைய குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்துல தான் வெளிப்படும். ஆனால் அவருடைய சுபாவங்களை அந்த ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ஜனங்களுக்குள்ளே டிராவல் பண்ணிகிட்டே வரதை நீங்கள் பார்க்கலாம். அவர் டிராவல் பண்ணி வரும்போது இயேசுனுடைய சுபாவங்களை, குணாதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரதிபலித்து கொண்டே வருவார். அதில் முதல் ஆள் தான் ஆபேல். 2வது ஒரு ஆளை பற்றி வேதம் சொல்லுது. ஏன் நம்ம இதை பார்க்குறோன்னு சொன்னால், இதே பேட்டர்ன் தான் சாத்தான் செய்ய போகிறான். அவனும் அப்படியே டிராவல் பண்ணி வர்றான். அவன் டிராவல் பண்ணி வரும்போது அவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தின பூர்வ காலத்திலிருந்து பல ராஜாக்கள், பல ராஜ்யங்களை ஆண்டவர்கள், தலைவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவ அப்படியே பிரதிபலிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்த 2வது ஆள் பேர் மெல்கிசேதேக் என்பது. ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப ஒரு மர்மமான ராஜா. அவருடைய ரகசியங்கள் முழுசாக யாருக்கும் தெரியாது. பாருங்க என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னான். இதில் இந்த மெல்கிசேதேக்குனா யாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு பூர்வோத்தரத்தை சொல்ல முடியவில்லை யாராலும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் 1 - 3 வரைக்கும் இந்த மெல்கிசேதேக்கை பற்றின சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேரான மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கம் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாக என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். இந்த நிருபமே சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். இவர் சாலேம் என்ற இடத்துல ஒரு ராஜா, ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கு ஒரு ஆசாரியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தனியாக இருப்பாங்க, தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள் தனியாக இருப்பாங்க.
ஒரே ஆள் ரெண்டாக இருப்பதில்லை. ஆனால் இங்கே இவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்படி யார் இருக்கிறான்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதித்து பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இயேசு ஆசாரியர், இயேசு ஒரு பெரிய பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட், அந்த வேலையும் செய்கிறார். இயேசு ராஜாதி ராஜா. அப்போ ஒரே நேரத்தில் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இயேசு கிறிஸ்து இருந்ததை போல இந்த மெல்கிசேதேக் என்பவர் இருந்தார். இவர் பாருங்க, ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஜெயித்து, அவன் எல்லாவற்றையும் ராஜாக்களை முறியடித்து ஜெயித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய், இயேசுவும் அதே மாதிரி செய்கிறது நீங்கள் பார்க்கலாம். தன்னுடைய ஓட்டத்தை முடித்து ஜெயித்து விசுவாசத்தை காத்து கொண்டவங்க அவர்கள் அவரிடத்தில் வரும்பொழுது இயேசு எழுந்து நின்று எதிர்கொண்டு போய் அவர்களை வரவேற்கிறார். ஸ்தேவான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்ததா? அதை குறித்து வேதம் நமக்கு குறித்து வைக்கலை, ஆனால் அப்படி தான் நடக்கும். முற்றிலும் ஜெயம் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒருவன் வெளியே போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது, இயேசு கிறிஸ்து அவனை எதிர்கொண்டு போய் அழைத்து கொண்டு வருகிறார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸ்தேவானை கொண்டு வர்றாங்க, அவர் மேலே கல்லுகளை வீசி எறிகிறார்கள். அந்த கல் விழும்போது அவர் அப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இதோ பிதாவானுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை இரு கை நீட்டி வரவேற்கிறத பார்க்கிறார். இதே தான் நடக்குது. இதை அப்படியே அவர் பிரதிபலிக்கிறார் பாருங்க. ஜெயித்து வந்தவர், முற்றிலும் ஜெயம் பெற்றவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெயித்து வந்த ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறார். அவர் என்ன கொடுத்தாருன்னு பாருங்களேன். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, ஆதியாகமம் 14:18 சொல்லுது. அப்பமும் திராட்சரசமும் என்பது கிறிஸ்துவனுடைய ஏற்படுத்தி வைத்த பிரமாணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒன்று. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அவர் மீனெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் மட்டன் சாப்பிடுவாங்க, அடிக்கப்பட்ட ஆடு சாப்பிடுவாங்க. ஆனால் இயேசு அந்த ராப்போஜன பந்தியிலே அவர் ஆசாரியராக இருந்து என்ன கொண்டு வந்தார்னு கேட்டால், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும். அவர் அதைத்தான் தன்னுடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளம் என்று சொன்னார். இல்லை, அது அவங்க நாட்டு சாப்பாடு இல்லை, அவர் நாட்டு சாப்பாடு இது மாத்திரம் இல்லை. அவர் ராப்போஜன பந்தியிலே எத்தனையோ வைத்திருக்கலாம். அவர்கள் யூதர்கள் பல காரியங்களை சாப்பிடுவாங்க. மீன் பிரதானமான உணவு அவர்களுக்கு, ஆட்டு இறைச்சி அவர்களுக்கு பிரதானமான உணவு, ரொட்டி அவர்களுக்கு பிரதானமான உணவு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு நடுவில் இயேசு, அவ்வளவுக்கு நடுவில் அவர் எதை அடையாளப்படுத்தி எடுத்து கொடுக்கிறார்னா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும். இவைகளை நீங்கள் வாங்கி புசியுங்கள், பானம் பண்ணுங்கள், நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் இந்த ரெண்டை மாத்திரம் சொல்லுகிறார் பாருங்க. மெல்கிசேதேக் இதே தான் செய்கிறார். இயேசு செய்ய போகிறத முதல்லையே, ஆபிரகாம் வந்தால் ஒரு ஆட்டை அடித்து அதோடைய கொழுத்த மாம்சத்தை கொண்டு வந்திருக்கலாம், வேறு உசிதமான உலர்ந்த அந்த திராட்சைகள் பழங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இவ பாருங்க, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, இவர் சொல்றாரு, இவருக்கு தகப்பனும் தாயும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குமே இங்கே தகப்பனும் தாயும் என்று சொல்லப்பட்டவர்கள், இவர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் தகப்பனும் தாயும் அல்ல. அவனுடைய வம்ச வரலாறும் இல்லாதவன், அவனுக்கு துவக்கமும் முடிவும் இல்லை. இதெல்லாம் ஒரு கடவுளுடைய குணாதிசயத்தை காட்டுது. பார்த்தீங்களா? இயேசு மனுஷனாய் வெளிப்பட்டாலும் அவர் தெய்வாம்சம் கொண்டவர். அவருக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். அவருக்கு இனி ஒரு மரணம் இல்லை. அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இந்த மெல்கிசேதேக் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அப்போ இந்த மெல்கிசேதேக் என்பவர் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பித்த ஒரு கேரக்டர். அவருடைய தகப்பன் பேர் நமக்கு தெரியாது, தாயின் பேர் தெரியாது, வம்சம் எதுன்னு தெரியாது. அவர் ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமானவர் என்று வேதமே அவரை பற்றி சொல்லுகிறது.
நித்திய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கு இருக்கிறது. அவர் சொல்றார், என்றென்றைக்கும் ஆசாரியனா இருக்கிறான். அப்ப யார் என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இயேசுவை பிரதிபலித்தவர்களில் ஒருவர். அப்ப இந்த கர்த்தருடைய அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் முழுசா கிறிஸ்துவாக வெளிப்படுவதற்கு முன்னால அது மனிதர்கள் வழியாக தன்னை காண்பித்து கொண்டே வருகிறத பார்க்குறோம். கிரியை செஞ்சுட்டே வந்து கடைசியில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவனுடைய சுபாவம் வெளிப்பட்டது. அடுத்த ஆள் யாருன்னு பாருங்க, யோசேப்பு. இந்த யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்கப்பட்டார். விலைக்கு இயேசு விலைக்கு விற்கப்பட்டார். யோசேப்பும் வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார். இயேசுவும் வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார். அவர் வித்தது யாரும் இல்லை, சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டார். யூதாஸ் எப்படி துரோகம் பண்ணானோ கூடவே இருந்து, அது மாதிரி தன் உடன் பிறந்த சகோதரனை அவங்க பணத்திற்கு விற்று போட்டார்கள். அப்போ அந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கையில் இயேசு தன்னை பிரதிபலிக்கிறார். அடுத்து பாருங்க, அவருடைய தகப்பனுக்கு யாக்கோபுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்பு தான் பிரியமான மகன். இயேசுவும் தன் பிதாவுக்கு பிரியமானவர். அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையேறின பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து பிதாவின் சத்தம் ஒலித்ததை வேதம் சொல்லுகிறது. பின்பு இவர் என்ன செய்கிறார்? ஆட்சியாளராகி தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் தன்னிடத்தில் கூட்டிக் கொள்ளுகிறார். இயேசு அதே மாதிரி தான். இவர் விற்கப்பட்ட பிறகு, யோசேப்பு விற்கப்பட்ட பிறகு ஒரு அடிமை வாழ்க்கையை மேற்கொண்டார். அடிமையாக வாழ்ந்தார். அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. அவரை சிறையிலே வாட வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ராஜாவாக உயர்த்தப்பட்ட போது தன் சகோதரர்களை தன்னிடத்திலே அவர் எடுத்துக்கொண்டார். இதே தான் இயேசு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் விலைக்கு விற்கப்பட்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் பிதாவினுடைய சமூகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உங்களையும் என்னையும் தன்னுடைய ராஜ்யத்திலே இணைத்து கொள்ளப் போகிறார். எப்படி யோசேப்புடைய சகோதரர்கள் அவர் ஆட்சி பெற்ற இடத்துல அவர்கள் போய் பங்கு பெற்றார்களோ, அதே போல ஒரு பங்கை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அப்ப இயேசுவை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு உயர்த்தப்படுவதற்கு இவருடைய உயர்த்தப்படுதல் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அப்ப சொந்த சகோதரர்கள் செய்த துரோகம், அவர் பட்ட பாடு, அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அதற்கு பிறகு அவர் மறுபடியும் மீண்டெழுந்து ராஜ்யத்தை பிடிப்பது, இதெல்லாம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இப்படி வருவாருங்கிறத பல பரிசுத்தவான்கள் மூலம் அவளுடைய முழு வாழ்க்கையில் இல்லை, ஆங்காங்கே அவர் பிரதிபலித்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். மோசே அப்படித்தான். மோசேயை பாருங்களேன். மோசே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுக்காக வானத்திலிருந்து, அதுக்காக பிரத்யேகமாக அவரை பிதா அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை போய் விடுதலை செய்யி, அவரிடத்தில் இந்த முள்ளில் தரிசனமாகி, உன்னை நான் அனுப்புகிறேன், என் ஜனங்களை விடுவிக்கும்படி போ என்று சொன்னார். அதே மாதிரி குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்வதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அப்போ இந்த மோசே அந்த ஜனங்களை விடுவித்து ஜனங்களுக்கு மத்தியஸ்தராக இருந்தார். கடவுளுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவில் பேசக்கூடிய ஸ்போக்ஸ்மேன் அல்லது ஒரு மத்தியஸ்தர் யாருன்னு கேட்டால் மோசே. ஜனங்கள் தங்களுடைய காரியங்களெல்லாம் வந்து மோசேட்ட சொல்லுவாங்க, அது இல்லை இது இல்லை இப்படி நடக்குது. இவர் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் பிதாவிடத்தில் தேவனிடத்தில் பேசுவார். இன்றைக்கு குமாரனாகிய கிறிஸ்து இதே வேலையைத்தான் செய்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களான உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசுகிறார். நம்ம இயேசுவிடத்தில் சொல்கிறோம், இயேசு அதை தன் பிதாவிடத்திலே சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு சொல்லும்போது, என்னால் அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் கேட்குற காரியங்கள் என்னிடத்தில் வந்து நான் அதை எடுத்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்கிறார். இவர் நமக்காக
மத்தியஸ்தராக வெளிப்படுத்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி மோசே ஒரு தீர்க்கதரிசியாய் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவும் ஒரு தீர்க்கதரிசியாக வருகிற காரியங்களை ஜனங்களுக்கு அறிவித்தார். அப்புறம் ஒரு லீடர், ஒரு தலைவராக இயேசு தன்னை தலைவராக மெய்ப்பித்தார். அடுத்து பாருங்க, அவர்களை வழி நடத்தினார். மோசே வழி நடத்தின மாதிரி இயேசு நம்மை வழி நடத்துகிறார். மோசே தேவனிடத்தில் முகமுகமாய் பேசினார். இயேசுவும் பாருங்களேன், இங்கே சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணுறதில்ல, பிதாவிடத்தில் முகமுகமாய் பேசும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நிறைய காரியங்களை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மோசே தேவன் இயேசுவை பிரதிபலித்த சம்பவங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறையா இருக்குது, சொல்லணும்னா அந்த நிகழ்ச்சி முழுசும் சொல்லலாம். அவ்வளவு இயேசுவை பிரதிபலித்து காண்பித்தார்கள். கடைசியாக ஒருத்தரை பார்ப்போம், யோசுவா. அப்படித்தான் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நடத்தி அவர்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக்கி கொடுத்தவர். இயேசு அப்படித்தான், நான் போவேனே ஆனால் உங்களுக்கு நல்லது, நான் என் பிதாவிடத்திலே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், பின்பு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த தேசத்திலே உங்களை குடிவேற்றுவிப்பேன் என்பது கிறிஸ்து நமக்கு சொல்லி போன வாக்கு தத்தம். யோசுவா இதே தான் செய்தார். மோசே கொண்டு வந்து அந்த கரை வரைக்கும் நிறுத்திட்டாரு. யோசுவா ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இங்கே 2 கேரக்டராக காட்டப்பட்டாலும் 2 பேருக்குள்ளேயுமே பிரதிபலிக்கப்படுவது கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க, நம்மை அவர் போய் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை அங்கே குடியேற்றி வைக்கிறார். நம்மை அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனிடத்தில் ஆலயத்தில் சித்திரந்தீர்த்த தூண்களாகவும் கொண்டு போய் நிலைநிறுத்துகிறார். யோசுவா தானே செய்தார். யார் யாருக்கு எந்த நிலம், எந்த லேண்டு, யார் யாருக்கு எதுன்னு சொல்லி சுதந்திர வீதத்தை பங்கு வைத்து கொடுத்தவர். இன்னும் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஒரு ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டு அவர் மறுபடியும் அந்த பலி செலுத்தப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டு அவர் மறுபடியும் உயிரோடு திரும்பி வந்தவர். அவருக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல செலுத்தப்பட்டது. ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இயேசுவோடு நம்ம ஒப்பு உவமை ஆக்கலாம். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் அவருடைய ஆவி, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆழ்த்துவம் அப்படியே மனித குலத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டே வருகிறத பார்க்குறோம். நல்ல மனிதர்கள், இயேசுவை பிரதிபலித்தவர்கள், இயேசுவோடு கூட இணைந்து வாழ்ந்தவர்கள் அவர் அப்படியே பிரதிபலித்தாங்க. அது அப்படியே வந்து அந்த முழு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். இதே பேட்டர்னை தான் சாத்தான் அந்தி கிறிஸ்து காப்பி அடிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, இன்னைக்கு நேற்று இல்லை, திடீர்னு வரப்போகிறது இல்லை, அவன் ஏற்கனவே வந்தாச்சு. வந்தவன் முழுவதும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் காலங்களில் சில மனிதர்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறான். அவங்ககிட்ட அவனுடைய குணாதிசயம் அப்படியே மிளிருகிறதை பார்க்குறோம், அப்படியே பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். அவர்களெல்லாம் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் முழுவதும் மேக்சிமம் இந்த அந்தி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்க ஆளுமை செய்கிற ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கொடுங்கோல் ராஜாக்களாக, சர்வாதிகாரிகளாக இருக்கிறாங்க. மூணாவது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா பல தேசங்களை கட்டி ஆண்ட ராஜாக்களாக இருக்கிறாங்க. பல நாடுகளை தனக்கு அடிமையாக வைத்திருக்கிற, பல இனங்களை அடிமையாக வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. கொடுமையான ராஜாக்கள் சில தேசங்களில் எழும்போது வாடிக்கை தான். அவங்க நாட்டில் மாத்திர ராஜாவாக இருப்பாங்க. ஆகாப் என்ற ராஜாலாம் ஒரு கொடுமையான ராஜா. அவருடைய பேரை வைத்துக்கொண்டு ஏசபேல் என்ற ராணி தேசத்தை ஆளுமை செய்தாள். ஆனால் அந்த நாட்டை மாத்திரம்தான். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எங்கெங்கெல்லாம் கிரியை செய்துன்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரதானமாக பல தேசங்களை உள்ளடக்கி அதன் மேலே சாம்ராஜ்யத்தை ஆளுகிற சக்கரவர்த்திகளாக இருக்கிறாங்க பாருங்க. அவர்களில் தன் இஷ்டப்படி செய்கிற சக்கரவர்த்திகள், அவங்ககிட்ட எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி பிரதிபலிக்கிறதை பார்க்க முடிகிறது. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஃபில்டர் பண்ணி அவைகளில் யார் யார்கிட்ட என்னென்னலாம் பிரதிபலித்தது என்பதை பார்த்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் கூட்டி சேர்த்தா வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய முழு பரிணாமம்
அவருடைய முழு இமேஜ், அவருடைய முழு குணாதிசயம் தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். அப்போ இவனும் தன்னை மனித குலத்தோடு இணைத்து கொண்டு, குறிப்பாக அவன் ராஜாவாக வரப்போகிறதுனால, உலக ஆளுநராக வரப்போகிறதுனால, பல தேசங்களை ஆளுமை செய்ய போகிறதுனால, அந்த மாதிரி கேரக்டர்களிடத்துல நிறைய தன்னை பிரதிபலிக்கிறான். அப்படியே காமிச்சு மனித குலத்தில் பிரயாணம் பண்ணி வந்து திடீர்னு முழுசாக தன்னை வெளிப்படுத்த போகிறான். அப்போ இஷ்டப்படி செய்யும் ராஜாக்கள், அவைகளை குறித்து தான் தானியேல் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ரொம்ப கவனம், இவர்களுடைய காலமெல்லாம் முடிந்து விட்டது. அலெக்சாண்டர் முடிஞ்சிட்டாரு, அந்தியோகஸ் முடிஞ்சிட்டாரு, அதுக்கு பிறகு செல்யூகஸ் நிகேடார் முடிஞ்சிட்டாரு, அதுக்கு பிறகு காட்டப்பட்டிருக்கிற அந்த தன்னிஷ்டப்படி செய்கிற ராஜாக்கள் முடிஞ்சிட்டாங்க. அவர்கள் தான் முடிஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்து பிரதிபலித்த அந்த ஆவிகள் அந்த ஆவி இன்னும் பிரயாணம் பண்ணிட்டு தான் வருது. இனிமே தான் தன்னை முழு வீரியத்தோடும் முழு பலத்தோடும் அது வெளிப்படுத்த போகிறது. அது வெளிப்படும் போது நம்ம இவன் யாரு, இவன் என்ன செய்வான், எதுக்கு வந்திருக்கிறான், இவன் மனித குலத்திற்கு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நம்ம தெரியாது பாருங்க. அதனால தான் அவர்கள் முன்பாகவே வரப்போகனுடைய குணாதிசயங்கள் எங்கெங்கெல்லாம் பிரதிபலித்ததோ அதை முன்னறிவித்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. இவருடைய காலம் முடிந்து விட்டது என்று நினைக்காதீங்க. அந்த ஸ்பிரிட் மறுபடியும் எழும்பும், அது பல தேசங்களை கொண்டு வந்து ஒன்றாய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தானியேல் சொன்ன ராஜாக்கள முதல் ராஜா நம்ம பார்த்த மாதிரி அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய குணாதிசயத்தை எங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்தி கிறிஸ்துவின் குணாதிசயம் எங்கே வெளிப்படுதுன்னா, நாடுகளை பிடிப்பது, தேசங்களை பிடிச்சு அதில் அவனுக்கு அவ்வளவு வேட்கை. பிடிச்ச நாட்டை உட்காந்து ஆட்சி பண்ண மாட்டார். அலெக்சாண்டர் அரியாசனத்தில் உட்காந்து ஆட்சி பிரயாணம் 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 அப்படியே சேர்த்துக்கிட்டே போவார். இந்த நாடு எங்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து விட்டது. அங்கே ஆளுங்க அதுக்கு தனித்தனியாக நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் போய்கொண்டே இருப்பார். அப்போ ஒரு வெறித்தனமாக எதுக்கு பிடிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அவனுடைய குணாதிசயமே நாடுகளை உலகம் முழுசையும் பிடித்து ஒரே குடையின் கீழ் ஆளுமை செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். நாடுகளை பிடிக்கணும், உலகம் முழுசையும் ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஆளுமை செய்யணும், நான் அதற்கு மேலே ராஜாவாக இருக்கணும். அது அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். வேதம் அதை குறித்து இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவிடத்தில் எதை காட்டுறாங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போல சத்தமாய் சொன்னது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அலெக்சாண்டர் அப்படித்தான். அவருக்கு கிரீடம் கொடுத்து, அவருடைய தகப்பனார் பேர் பிலிப்பு. அவர்தான் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர். அதுக்கு முன்னாலே கிரேக்க நாடு இருந்தது. அதை முறைப்படுத்தி ஒரு சாம்ராஜ்யமாய் உருவாக்கினது பிலிப். அவருடைய மகன்தான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு அந்த கிரீடத்தை கொடுத்த உடனே, சரி நம்ம ஆட்சி கட்டில் இருந்து தேசத்தை ஆளுமை செய்வோம், இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை ஒழுங்கும் அப்படிலாம் நினைக்கல. கிரீடம் தலைக்கு ஏறின உடனே புறப்பட்டான். பாருங்க, இதே தான் இங்கே. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்ட, கிரீடம் கொடுத்தா என்ன செய்யணும், அவன் அந்த எந்த இடத்துல கிரீடம் கொடுக்கப்பட்ட ஆட்சி பண்ணணும்ல, இருக்க மாட்டான் அப்படி. அப்போ இவன் என்ன செய்வான், அது கிடைச்ச உடனே அடுத்த அவனுடைய ஸ்டெப் என்னன்னா, நாடுகளை ஜெயிக்க வேண்டும். இப்போ கூட சில ஆட்கள் நீங்கள் பார்க்கலாம், எலெக்ஷன்லாம் நின்று ஒரு நாட்டுக்கு அதிபராயிட்டா உன் நாட்டை கவனிக்கணும் இல்லை, உன்னுடைய நாட்டை குறித்து நீ பார்க்கணும். உனக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது, உனக்கு ஜனங்கள் சேர்ந்த அதிகாரத்தை கொடுத்தது, நீ அந்த தேசத்தை ஆளணும். ஆனால் இவர்கள் தன்னுடைய தேசத்தை விட மற்ற தேசங்கள் மேலே தான் கவனம் வைப்பார்கள். இதுதான் இங்கே சொல்லப்படுது. கிரீடம் சூட்டப்பட்ட அலெக்சாண்டர் தன் தேசத்தை குறித்து யோசிக்கல. அதை நிர்வாகிகள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இவன் தானே ஆட்சி பண்ணணும், இவன் தானே கிரீடம் இருக்கு, புறப்பட்டான். அப்போ இது மாதிரி ஆட்கள் எழும்பினால் அவர்களுக்குள்ள இயங்குவது அந்தி கிறிஸ்துன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்.
அவர்களுக்கு கிரீடம் வச்சாச்சுன்னா, சரி இந்த நாட்டில் நம்ம ஒரு ஆட்சியாளனாக ஒரு பொறுப்பில் வந்துட்டோமே, இந்த நாட்டை நம்ம சரிப்படுத்துவோம், இந்த நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை சீராக்குவோம், ஜனங்களுக்கு இது செய்வோம், அதை யோசிக்க மாட்டான். உடனே யாரை பிடிக்கலாம், எந்த நாட்டின் மேலே கண் வைக்கலாம், இந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, இந்த ஆசையை தூண்டுகிற காரியம், இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ நம்ம சொல்கிறோமே, அலெக்சாண்டர் அந்த மாதிரி செஞ்சார், அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. இப்போ பாருங்க, வெளிப்படுத்தும் விஷயத்தில் புறப்பட்டான். அப்போ ஆள்தான் மாறுது, அந்த ஆவி மாறவில்லை. அந்த ஆவி தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒரு தலைவன் எழும்புவான், அவன் ஏதோ ஒரு தேசத்தின் மேலே ஒரு ஆட்சி பீடத்தில் அமர வைக்கப்படுவான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும், ஒரு ஆட்சி கொடுக்கப்படும். ஆனால் அவன் ஆட்சியில் உட்காராம புறப்படுவான். இது அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் என்று காட்டப்படுது. இன்னும் இதை பற்றி நிறைய நான் உங்ககிட்ட பேசணும். ஆனால் இன்றைக்கு நமக்கு சமயம் ஆகிவிட்டதுனால வரும் வாரம் நான் உங்களை சந்திக்கும் போது இதை குறித்த மேலதிகமான விவரங்களை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான டாபிக்கு. வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்பவன் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தேசத்தில் ஆளுமை செய்ய போகிறவன் அல்ல. அவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா தேசமும் பாதிக்கப்படும், எல்லா இனங்களும் எல்லா மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆகவே தான் அவன் வருவதற்கு முன்னாலேயே கிரியை செய்கிறவனுடைய ஆவியையும் அவனுடைய ஆளுமையும் குணாதிசயங்களையும் விளங்கி கொள்வது நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கும் வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால்தான் இந்த செய்தி. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.